ஒரு தகுதி இல்லாதவனுக்கு தகுதிக்குரிய ஒரு பொறுப்பை கொடுத்ததோடைய விளைவு 25 பேர் உயிரோத்காக வாங்கினது. இது ஒரு விபத்துன்னு தான் கடந்து போகிறதுக்குள்ள இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு அரசாங்கத்துடைய அஜாக்கிரத அரசு அதிகாரிகளுடைய அவலநிலை தான் அப்படின்றத இந்த கோர விபத்து வெளிப்படுத்தியிருக்கு. அரசாங்கம் நல்ல உயர்வான சம்பளம் கொடுத்தும் ஒரு கேவல லஞ்ச காசு காணிக்கு பல பேருடைய உயிரை காவ வாங்கின சாபம் இந்த அரசு அதிகாரிக குடும்பத்துக்கு தான் போகும். இந்த பஸ்ஸு எந்த சான்றிதழுமே கிடையாது. இந்த பஸ்ஸு எஃப்சி முடிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. இந்த பஸ்ஸு மீது, அதாவது ஒரு பஸ்ஸுனா 10 அபராதம் விதிச்சா அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணணும், அந்த பஸ்ஸு மீது வழக்கு பதிவு பண்ணணும். ஆனால் இந்த பஸ்ஸு மேலே 16 வழக்கு இருக்கு. அதிக பவர் கூடிய கண்ட்ராஸ் போட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. எஃப்சி 8 போடுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு 8 போடுறானா போடலையான்னு பார்க்கறதில்ல, நோட்டு போதான்னு தான் பார்க்குறாங்க. அதனால் எவனோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு எவனோ போட்ட சைனால பாதிக்கப்பட்டது இந்த 25 உயிர். சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஹலோ மைடியர், நான் உங்களுக்கு காமெடி தரிஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். எல்லாரும் பண்டிகை காலம் முடிஞ்சு, அதாவது தீபாவளி முடிஞ்சு சொந்த ஊர்ல இருந்து தொழில் செய்வதற்காக வேற ஊருக்கு பயணம் சொல்லுவாங்க. அந்த பயணிக்கும் போது பல சுமைகள், பல கனவுகள், தான் சொந்தத்தை விட்டு வெளியூருக்கு போறோமேன்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்கும். அதே போல தான் கடந்த 24ஆம் தேதி ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் செல்லும் ஸ்லீப்பர் பஸ், அதாவது படுத்துக்கொண்டே போற பஸ், சுமார் 43 பேர் அதிக பணம் கொடுத்து பயணம் செஞ்சிருக்காங்க. பஸ்ஸு கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிருக்கு. பஸ்ஸில் தூங்கி கொண்டே பயணிச்சு போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம்ன்றது. எந்த தவறும் இழைக்காத பச்சில குழந்தைகளும் அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. கணவன், மனைவி, தாய், தகப்பேன், எத்தனையோ பேர் பயணிச்சிருக்காங்க. சுமார் 2:30 மணி இருக்கும். ஒரு 12 கேட்டை தாண்டி இருக்காங்க. கர்னூல் உள்ளிந்த கொண்டாண்ட ஒரு பகுதிக்கு போகும்போது அதிக வேகமாக பஸ் போயிருக்கு. சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ் போயிருக்கு. எதிர்பாராத விதமாக ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 வாலிப பசங்க வந்திருக்காங்க. அதோடைய ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அந்த வாலிப பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு நல்ல போதை, அதை வண்டி ஓட்டுற நல்ல போதையில் இருக்கேன். இந்த பஸ்ஸு எதிர்பாராத விதமாக அந்த வாகனத்துல மோதிடுது. வாகனத்தில் மோதினது அந்த பையன் ஸ்பாட்டே செத்துட்டான். ஆனால் பஸ்ஸு சுமார் 200 மீட்டர், அதாவது 200 மீட்டர் தூரத்தில் போய் தான் நின்றுருக்கு. போகும்போதே தீ பிடிச்சிருக்கு. தீ பிடிச்சோன்னே இதை சுதாரிச்சிருந்த டிரைவர், அதாவது பயணிகள் எல்லாருமே தூங்கி இருக்காங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. 2:30 மணிக்கு எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தால் முடிச்சுக்க மாட்டேன், தூங்கியிருப்பாங்க. இதை சுதாரிச்சிருந்த அந்த டிரைவர் அவன் மட்டும் தப்பிச்சிட்டியா. அந்த ஸ்டெப் ஏறுவோம்ல, படிக்கட்டு ஏறி இறங்குற பஸ்ஸோடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ண முடியல. ஏன் ஓப்பன் பண்ணியோம்னா அதில் உள்ள வயர்கள், இது வண்டி மோதனால அந்த வயர்கள் என்ன நஞ்சு பாதிக்கப்பட்டனால அந்த ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டிரைவர் தப்பிச்சு போயிட்டான். அந்த டிரைவர் கூட இந்த கிளீனர் இருக்கலாம், அப்படியே முயற்சி செஞ்சு அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்கவே முடியல. தீ வந்து போக போக அதிகமாக தீ பிடிச்சிருக்கு. இதை பயணிகள் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே தீ பிளம்பு அதிகமாயிருக்கு. அப்போ அவங்க கையில் உள்ளதை வச்சு எதையோ வச்சு டோரை நான் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. ஜன்னலை உடைச்சிருக்காங்க, விண்டோ. ஏன்னா அதுக்குள்ள எப்படின்னா ஆட்டோமேட்டிக், அதாவது ஏசி டோர்னால அதுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியாத லெவலில் இருக்குது. சரி, எக்ஸிட் வெளியே போகிற அவசர நிலைக்குன்னு ஒரு கதவு இருக்கும். இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் அவசர நிலைக்குன்னு ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வந்து அந்த பஸ்ஸில் இல்லை. அது ஏன் இல்லைன்றதை நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். முடிச்சிருக்காங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. தீப்பிழம்பு அதிகமாகிருக்கு. அதிகமாகும் போது ஒரு 43 பேரில் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு 20 பேருக்கு தப்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அது இன்னும் கிளியராக தெரியல. அதிக தீப்பிழம்பு ஆயிருக்கு. அதிக தீப்பிழம்பு எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தா, அந்த பஸ்ஸுக்கு கீழே லக்கேஜ்னு வைக்கிற இடம்னு ஒன்று இருக்கும். அது வந்து பயணிகள் வந்து அவங்களுடைய உடைமைகள் வைக்கிறதுக்கான ஒரு பெட்டகமாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல 234 ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஹைதராபாத் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் இருந்து பெங்களூரில் இருக்கிற தொழிலதிபருக்கு 234 விலையுறந்த செல், அதாவது ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள செல் வந்து அதில் இருந்திருக்கு. அதில் உள்ள பேட்டரி இருக்குல்ல, அதில் உள்ள அது வெடிக்க அதிக தீப்பிழம்பு உண்டாயிருக்கு. அதிக தீ பிடிச்சி ஓப்பன், அதாவது பரபரன்னு தீ பரவி இருக்கு. மழையை பெஞ்சு என்னவா, மழை அந்த நேரத்தில் அதிக மழை பெஞ்சாலும் அதனுடைய தீயை வந்து அணைக்க முடியலை. சரி, எப்படி இந்த மொபைல் ஃபோன் அதுக்குள்ள வந்துச்சு? பஸ்ஸோடைய விதிமுறை என்னன்னா, பயணிகளுடைய உடைமையை தவிர தீ எரியூற்ற பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் சட்டம். போக்குவரத்துடைய சட்டம் என்னன்னா இதுதான். அப்போ இது எப்படி வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல்? இது ஒன்று. இது வந்து அதிக விபத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாச்சு. 2வது, அந்த டிரைவர் வந்து ஆல்ரெடி அவன் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அவன் ஆல்ரெடி ஒருத்தவங்க ஏற்றுனதுக்கான ஒரு பயணியோ யாரையும் ஏற்றிருக்கேன், அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படின்னு அவன் குற்றம் சாட்டப்பட்டவனாக இருந்தும் மறுவாட்ட இந்த டிரைவர் மேலே அந்த பஸ்ஸோடைய உரிமையாளர் வாகனத்தை ஒப்படைச்சது முதல் தப்பு. அவன் தகுதிக்குரிய ஒரு டிரைவரானா, தகுதிக்குரிய ஒரு டிரைவர் இல்லை. அதாவது ஒரு போக்குவரத்து கழகத்தில் ஒரு டிரைவருக்குன்னா 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஆனால் அவன் முடிச்சது 5ஆம் வகுப்பு மட்டும் தான் முடிச்சிருக்கான். போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து லைனர், அதாவது ஓட்டுநர் உரிமை வாங்கியிருக்கான். இது மிகப்பெரிய தப்பு. 3வது, அந்த பஸ்ஸு வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸே கிடையாது.
சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு சுந்தரம் டிராவல்ஸ் பஸ் மாதிரி ஒரு உட்காந்து போகிற பஸ்ஸு. மக்கள்கள் பயணிகள் வந்து உட்காந்து போகிற பஸ்ஸை ஆல்ட்ரேஷன் பண்ணி அலங்காரம் பண்ணி அதை படுத்துட்டு போகிற பஸ் மாதிரி ஆக்கிருக்கு அந்த டிராவல்ஸ் உரிமையாளர். ஸ்லீப்பர் பஸ்ஸுனா அதுக்குன்னு பல சான்றிதழ்கள் சரிபார்ப்பாங்க. அதாவது இந்த பஸ் வந்து இது வந்து படுத்துட்டு போகிறதுக்கான பஸ்ஸு தானா அப்படின்னு அந்த தரத்தை செக்அப் பண்ணுவாங்க. பயணிகள் படுக்கையை வந்து அதிகாரிகள் செக்அப் பண்ணுவாங்க. 2வது அவசர நிலைக்கான கதவுகள் இருக்கான்ற செக்அப் பண்ணுவாங்க. 3வது விண்டோஸ், அந்த கதவுகள் அது எப்படி இருக்கு, அவசர நிலைனா ஒரு தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா. அந்த பஸ் முதல்ல ஸ்லீப்பர் பஸ் தானே, அதுக்கு இதில் இத்தனை பயணிகள், ஸ்லீப்பர் பஸ்ன்றது ஒரு பயணிகள் இத்தனை பயணிகள் பயணிக்கலான்ற ஒரு விதிமுறைன்னு ஒன்று இருக்கு. இது அதுக்குரிய விஷயம் தானா. அதுபோல புதிதாக புதுப்பிக்கப்பட்ட பஸ் தானா, அதாவது எப்சின்பாங்க, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பஸ்ஸு எந்த சான்றிதழுமே கிடையாது. இந்த பஸ்ஸு எப்சி முடிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. இந்த பஸ்ஸு மீது, அதாவது ஒரு பஸ்ஸுனா 10 அபராதம் விதிச்சா அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணணும், அந்த பஸ் மீது வழக்கு பதிவு பண்ணணும். ஆனால் இந்த பஸ்ஸு மேலே 16 வழக்கு இருக்கு. இந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணலை. அப்போ இங்கே எழுப்பப்படுற கேள்வி என்னன்னா, இது ஒரு விபத்து அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. மறுவாட்ட நான் அதை சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அரசு அதிகாரிகளுடைய அவலட்சம். எவனோ ஒருத்தவனால, எவனோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு, எவனோ போட்ட சைனால பாதிக்கப்பட்டது இங்கே 25 உயிர், பல பேருடைய கனவு. ஆர்டிஓ ஆஃபீஸில் இன்னும் இந்தியன் படத்தில் பார்க்குற மாதிரி பல அவலம் நடக்குது. ஒருத்தர் வாகனம் ஓட்டுறதுக்கான தகுதியே இருக்க மாட்டேங்குது. அவன் கண் பார்வைன்றதை வந்து அதிக பவர் கூடிய கண் கிளாஸ் போட்டிருக்கான். ஆனால் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. எப்சி 8 போடுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு 8 போடுறானா போடலையான்னு பார்க்கறதில்ல, நோட்டு போதான்னு பார்க்குறாங்க. அந்த நோட்டு அதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறாங்க. இது எந்த அரசு எந்த நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஒரு கையெழுத்தில் ஒரு தேண்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு கையெழுத்து போகிறோம்னா அது அவனுக்கு முடியலை. அவனுக்கு பின்னாடி எத்தனையோ ஒரு குடும்பங்கள், பல பேருடைய வாழ்க்கை, பல பேருடைய லட்சியம் அதில் இருக்கு. அதை ஃபுல்லாக உங்களுடைய லாபத்துக்காண்டி அரசாங்கம் நல்ல உயர்வான சம்பளம் கொடுத்தும் கேவலம் லஞ்ச காசுக்காண்டி தகுதி இல்லாதவனுக்கு தகுதிக்குரிய ஒரு பொறுப்பை கொடுத்து பல பேருடைய உயிரை காவ வாங்கின சாபம் இந்த அரசு அதிகாரிக குடும்பத்துக்கு தான் போகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தான் போகும். எத்தனை பேர் உயிரை கொண்டிருக்கையே, இதுக்குன்னா யாரு காரணம்? ஒரு தடை செய்யப்பட்ட பஸ் எப்படி வெளிவந்துச்சு? எப்படி இந்த பஸ் சுதந்திரமா தெரிஞ்சிச்சு? அரசு அதிகாரிகள், அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் அதிகாரிகள். இது வந்து வெளி மாநிலத்தில் மட்டும் தான் நடக்கலாம், தமிழ்நாட்டிலேயே நடக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் அவ்வளோ நிலை நினைக்கிறது. கண்டிப்பாக அரசாங்கம் வந்து உன்னிச்சு பார்க்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க யாராச்சும் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி நீங்கள் போட்ட கையெழுத்துனால, அன்றைக்கி நீங்கள் அதை கண்டும் காணாமனால, இன்னைக்கு வாங்கினத பணத்துக்காண்டி இதெல்லாம் சாபம். இன்னைக்கு பண்ணுற ஒவ்வொரு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு சர்டிஃபிகேட்டை சரி பார்க்காம அவனுக்கு எப்சி இருக்கா இல்லையான்னு, இது போக்குவரத்தில் மட்டும் இல்லை, நிறையா அலுவலகத்தில் நடக்குது. ஒரு தாய், ஒரு தகப்பை, 2 பிள்ளைங்க, பச்சில பிள்ளைங்க, அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இறந்துருச்சு. அந்த எரியும் போது அவன் எவ்வளோ வழியில் இருந்திருப்பான், எவ்வளோ கதறிப்பான், கத்திருப்பான். நம்ம பேசிட்டு போயிடலாம், அசால்ட்டாக பேசிட்டு போயிடலாம், இது ஒரு கண்டென்ட்டாகவும் இதை எடுத்துகிட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த எரியும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தப்பிக்க முடியாமல் அந்த அவலட்சத்தை எப்படி இருந்திருக்கும்? ஒரு நெருக்கப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய துயரத்தை அனுபவிச்சு அந்த உயிர் போயிடும். அந்த உயிர் என்னென்ன ஆசையில் இருந்திருக்கு தெரியுமா? அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் இருக்கும். தயவு செய்து தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆர்டிஓ ஆஃபீஸராக இருக்கட்டும், இன்னும் ஆம்னி பஸ் எவ்வளோ இயங்கிக்கிட்டு இருக்குது, இதே போல் சட்டத்துக்கு விரோதமான பஸ் எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் குறிப்பிட்ட வேகத்தை காட்டணும். குறிப்பாக நம்ம தேனி ரோட்லனா பார்த்தா தேனி மதுரை 2 பஸ் போகுது, அதிவேகத்தில் போகிறாங்க. அதெல்லாம் கவனிங்க. இது எங்களுடைய தயவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.